நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் யாவரும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். நம்ம ஆண்டவருடைய கிருபையும் சமாதானமும் சத்தியமும் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. ஜெபிப்போம். அப்பா, என் அன்பின் பிதாவாகிய தேவனே, உங்க சமூகத்துக்கு வந்திருக்கிறோம் ராஜா. உலக வாழ்க்கையின் கடினமும் எங்கும் சேதமும் உணகாதபடி ஆண்டவர் இம்மட்டுமா எங்களை காத்து நடத்தி வந்த என் கர்த்தர் ஒவ்வொரு ஆண்டவரே இந்த நாளிலே உம்மை மகிமைப்படுத்த எங்களுக்கு முன்குறித்து வந்த நாளுக்காக உங்களுடைய பாதத்துல பணிந்து கோடா கொடி ஸ்தோத்திரங்களையும் துதிகளை எடுக்கிறப்பா. நன்றியுள்ளவர்களாக, நன்றியை பிரசித்தப்படுத்துவர்களாக, தேவன் எங்களில் நீ மகிமைப்படத்தக்கதாக துதிகளாலும் பாடல்களாலும் ஆராதித்து மகிமைப்படுத்த நீ கொடுத்த இந்த மகத்துவமுள்ள கிருபை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அப்பா உங்க வருகை மட்டும் எங்களுக்கு நிலைத்திருக்க கிருபை தாருப்பா. தாசனால் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும் ஆண்டவர் எங்கள் உள்ளத்தில் நன்றாக கிரியை செய்து எங்களை முற்றிலுமா ஒப்புவிக்க ஆண்டவர் நீர் எங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டு உங்களுடைய சிலுவை மனத்தால் எங்களை ஆண்டவர் பிதாவுக்காக எங்களுக்கு தேவனுக்கு ஒப்புரவாக்கின தேவனை கர்த்தர், எங்களை ஆசீர்வதித்த கர்த்தர், எங்களை வழிநடத்தின கர்த்தர் ஆண்டவர் தகப்பனே. இப்பொழுதும் தேவரே, நாங்கள் உண்மையிலும் உங்கள் வார்த்தை எங்களுக்கு மிகுந்த கனி கொடுக்கிறவர்களாக எங்களை ஆசீர்வாத வழிநடத்தி வந்தவரே உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியம் உம்மால் ஆசீர்வதிக்கப்படணும்ப்பா ஆண்டவரே. கடந்த நாட்களில் நடந்த அந்த விபிஎஸ்ல சிறு பிள்ளைகள் எவ்வளவு அவ்வளவாக செய்கிறதை நாங்க பார்க்கிறோம். அதை நீ மகிமைப்பட்டு ரெண்டு விசுவாசம் என்று சொல்கிறோம். தேவ கிருபை அப்பா வந்திருந்த பிள்ளைகளுக்கும் அவர் குடும்பங்களுக்கும் உண்டாயிருக்கத்தக்கதாக நீரை மெய்யான தேவன் அறிந்து கொள்ளத்தக்கதான காரியம் வெளிப்படுத்தின இந்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரப்பா. செயல்படுத்தி கொடுத்த எல்லா டீச்சர்களையும் நீ ஆசீர்வதி. அவருக்கு இன்னும் வார்த்தையின் வல்லமினாலும் ஆண்டவரே அபிஷேகத்தை வைக்க நிரப்பி இனி வருங்காலங்கள் இன்னும் வல்லமையாய் பயன்படுத்த அந்த ஊழியம் மூலம் அநேக ஆத்துமக்கள் ரட்சிப்புண்டாக தெய்வ மகிமை பெற்றவர்களாக அந்த இடமும் நாங்களும் அக்கின் அபிஷேகத்தின் பிரசன்னம் எப்போதும் எங்கள் ஊருக்கு கிடைக்கட்டும். கருத்தில் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுக்குறப்பா. இந்த நாளிலும் இது மாறாத சம்பூர்ண பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் பாதம் வந்து கெஞ்சி ஜபிக்கிறோம் ஜீவன் உள்ள பிதாவே. ஆமேன். அல்லேலூயா. முதல் பாடல் ஃபாதர் பிரிக்மான்ஸ் பாடல். உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மில் மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோர் மன அமைதியின்றி தொடங்கட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே. உம்மை நாடி தேடும் மனிதர் உம்மை மகிழ்ந்து களி கூறட்டும். உந்தன் மீட்பில் நாட்டம் கொள்வோ மன அமைதி இன்று பெறட்டும். மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே. ஒரு நாளும் உம்மை மறவே, ஒரு போதும் உம்மை பிரியே. ஒரு நாளும் உம்மை மறவே, ஒரு போதும் உம்மை பிரியே. மறுவாழ்வு தந்த நேச மணவாளன் மடியில் சாய்ந்தே. மறுவாழ்வு தந்த நேச மணவாளன் மடியில் சாய்ந்தே. மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே, துதியும் கனமும் தூயோனே உமக்கே. என் பார்வை சிந்தையெல்லாம் நீ காட்டும் பாதையில் தான். என் பார்வை சிந்தையெல்லாம் நீர் காட்டும் பாதையில் தான். என் சொல்லும் செயலும் எல்லாம்
உம் சித்தம் செய்வதில் தான் என் சொல்லும் செயலும் எல்லாம் உம் சித்தம் செய்வதில் தான் மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கணமும் தூயோனே உமக்கே உந்தன் வேதம் எனது உணவு நன்றி கீதமிரு கனவு உந்தன் வேதம் எனது உணவு நன்றி கீதமிரு கனவு உந்தன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணைய விளக்கு உந்தன் பாதம் போதும் எனக்கு அதுதானே அணைய விளக்கு மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கணமும் தூயோனே உமக்கே உம்மை வருந்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்த வேண்டும் தேவா உம்மை வருத்தும் வழியில் நடந்தார் என்னை திருத்தும் நடத்தும் தேவா கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும் கருத்தோடு உமது வசனம் கற்று தந்து நடத்த வேண்டும் மகிமை மாட்சிமை மாவேந்தன் உமக்கே துதியும் கணமும் தூயோனே உமக்கே உம்மை நாடி தேடும் மனித உம்மை மகிழ்ந்து களி கூறட்டும் உந்தன் மீட்பின் நாட்டும் கொள்வோ மன அமைதி இன்று பெறட்டும். அல்லேலூயா. அடுத்த பாடல், கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமை எல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். ஆராதனை ஆராதனை, உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பேன். கர்த்தாவே நீர் மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமை எல்லாம் என்றென்றும் பாத்திரரே, உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்த நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஆராதனை 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 ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. மகத்துவமும் பேர் புகழும் உம் கருத்தில் இருக்கிறதே, மகத்துவமும் பேர் புகழும் உம் கருத்தில் இருக்கிறதே, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மா ஆகுமே, எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த உம்மா ஆகுமே. ஆராதனை 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 ஆராதனை, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே, உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும்
உம் கருத்தில் இருக்கின்றதே. ஐஸ்வர்யமும் ஆனந்தமும் உம் கருத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மாகுமே. எந்த மனிதனையும் உயர்த்திடவே உம்மால் ஆகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. சத்தியமும் ஜீவனுமே உம் கருத்தில் இருக்கின்றதே. சத்தியமும் ஜீவனுமே உம் கருத்தில் இருக்கின்றதே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மா ஆகுமே. எந்த மனிதனையும் விடுவித்திட உம்மால் ஆகுமே. ஆராதனை 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 ஆராதனை. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. கர்த்தாவே நிர்மாட்சிமை நிறைந்தவரே, துதி மகிமை எல்லாம் என்றென்றும் பாத்திரரே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. உந்தன் நாமம் உயர்த்தி பாடி ஆராதிப்பே. அல்லேலூயா. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே ஏப்ரல் மாதம் 17ஆம் தேதி அடியனுக்கும் என்னுடைய மனைவிக்கும் வலது கண்ணிலே அறுவை சிகிச்சை நடந்தது. அது சீராக அமைந்திருக்கிறது. அதைத் தொடர்ந்து கடந்த மே 1ஆம் தேதி இடது கண்ணிலும் இருவருக்கும் ஆபரேஷன் நடந்தது. இது நிமித்தமாக 2-3 வாரங்களாக நம்ம ஆன்லைன்லையும் நேர்லையும் ஊழியத்தை நடத்த முடியவில்லை. இன்றைக்கும் வீட்டில் இருந்து கொண்டு முடிந்த வரைக்கும் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணி நேரடியாக அந்த ஒலிக்காட்சியில வராதபடி தூரத்தில் இருந்து வெறும் குரலை மட்டும் கொடுக்க கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். ஏன்னா ஊழியம் தடைபடக்கூடாது. மாதத்தின் முதல் நாள் ஒரு பாரத்தோடு தாகத்தோடு காத்திருப்பீர்கள். இப்போ கர்த்தருடைய வார்த்தை உங்கள் மத்தியில் பகிர்ந்து கொள்ள கர்த்தர் தானே பலன் தருவாராக. அதிகமாய் படிக்கக்கூடாது என்று சொல்லுகிறார்கள். ஆனாலும் டாக்டர் சொல்வது போல எங்களால் நடக்க முடியவில்லை. கர்த்தர் தாமே பலன் தந்து காத்துக்கொள்ள வேண்டும். தொடர்ந்து ஜெபித்துக்கொள்ள. இன்னும் ஒரு வாரம் முழுமையான ஓய்வுக்கு பிறகு வெளியே வருவதற்கும் போதுமான காரியங்களை நடப்பிக்கலாம். அது வரைக்கும் எங்களை ஜெபத்தில் தாங்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைக்கு ஆதாரமாக புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கையில் மகிழ்ச்சியா இருக்கும்படி நன்மை அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. காரியங்களை காணும்படிக்கு புலம்பல் 3:22. கர்த்தருக்கு காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பது. நிற்பதும் நிர்மலமாகாமல் இருப்பதும். புலம்பல் 3:22. புலம்பல் 3:22. மன்னிக்கவும், புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அப்ப இங்கே கர்த்தருடைய கிருபையை குறித்தும் அவருடைய இரக்கத்தை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசியா என்ற ஒரு ராஜா
தாவீதுக்கு பிறகு வந்த ராஜாக்களில் அவன் ஒரு சிறப்பானவன். அவனால் ஆதரிக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி எரேமியா. இந்த தீர்க்கதரிசி எரேமியா தான் நேசித்த ராஜா மரித்த போது, ஏனென்றால் அவன் இளம் வயதில் மரிக்கிறான், அந்த வேதனை தாங்காதபடி கர்த்தரிடத்துல புலம்புகிறான். புலம்பி அதற்கு பிறகு தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிறான். ஆண்டவரே, நான் நேசித்த ராஜா மரித்து போனான், ஆனால் அவனை விட வயதில் மூத்தவன் நான், பல பாடுகளை அனுபவித்தவன், ஆனால் நான் இன்றைக்கு இருக்கிறேன் என்று சொல்லி அவன் தன்னை ஆசுவாசப்படுத்திக் கொள்ளுகிறான். அதற்கு காரணம் இந்த கிருபை என்று சொல்லுகிறான். நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை என்று சொல்லுகிறான். பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், இது ஒரு ஆவிக்கரு பிரகாரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் பரலோகத்திலே சியோன் மலையில நிற்பதும் பாதாளத்தில் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபை என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப நம்முடைய வாழ்க்கையில கிருபை, பொதுவாக இன்னைக்கு நாம் கிருபை குறித்து அதிகமாய் பாடுவோம், பிரசங்கிப்போம். அது ஒரு காண்கிற பொருள் அல்ல, தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு தயவு. ஆங்கிலத்துல கிரேஸ், மெர்சி, இரக்கத்துக்கு மெர்சி என்று சொல்லுவார்கள், கிருபைக்கு கிரேஸ் என்று சொல்லுவார்கள். ரெண்டும் ஒன்று போல்தான் காணப்படும். தகுதி இல்லாதவர்களுக்கு தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற ஒரு தயவுக்கு பெயர் கிருபை. இன்னைக்கு மனிதனிடத்திலிருந்து மனிதனுக்கு கிடைக்கிற ஒரு காரியத்துக்கு பெயர் இரக்கம். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவே அநேகருக்கு இறங்கி அற்புதங்களை செய்திருப்பார், ஆனால் அநேகரை கிருபையினால் மீட்டெடுத்திருப்பார். அப்ப இரக்கம் இன்னைக்கு இது பொல்லாத மனிதனிடத்தில் கூட இருக்கிறது, மிருக ஜீவன்களுக்குள் கூட இரக்கங்கள் இருக்கிறது. குடிகாரனா இருப்பான், ஆனால் அவனும் ஒரு ஏழைக்கு இறங்குவான். அவ இரக்கம் என்பது மனிதர்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையேயான ஒரு ஒத்தாசை, தயவு என்று எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் கிருபை என்பது முழுக்க முழுக்க தேவனிடத்திலிருந்து கிடைப்பது. அது தகுதி இல்லாதவர்களுக்கு அவர் பாராட்டுகிற தயவு என்று சொல்லப்படுகிறது. உதாரணமா சொல்ல வேண்டும் என்றால், ஒரு மாணவன், நன்றாக படிக்கக்கூடிய மாணவன், ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில ஒரு 30 மார்க் 33 மார்க் எடுத்து விட்டான். மற்ற சப்ஜெக்ட்லாம் நல்லா எடுத்து விட்டான். 40 மார்க் எடுத்தால் அவனுடைய லைஃப் நன்றாக இருக்கும். அப்போ அந்த ஆசிரியர் என்ன செய்கிறார், அவன் மேல் மனம் இறங்கி, 2 மார்க் 3 மார்க்ல வாழ்க்கை வீணா போகக்கூடாதே என்று ஒரு மனம் இறங்கி ஒரு கிரேஸ் மார்க் என்று சொல்லப்படுகிறது. அவன் எழுத்தின்படி ஃபெயிலானவன், ஆனால் ஒரு மனிதனுடைய இரக்கத்தின்படி கிரேஸ் மார்க் பெற்றுக் கொள்கிறான். இதுதான் தேவன் நம்பி செய்கிறது. தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டின தயவுக்கு பெயர் தான் கிருபை. அப்ப கிருபை என்பது இறைவனிடத்திலிருந்து கிடைப்பது. இரக்கம் என்பது இறைவனிடத்திலும் கிடைக்கிறது, மனிதரிடத்திலும் கிடைக்கிறது, நாம் பழக்கிற மக்கள் மத்தியிலும் கிடைக்கிறது. அது மனிதாபிமானத்தை சார்ந்தது. ஆனால் கிருபை என்பது தேவனுடைய குணாதிசயங்களில் ஒன்றாக இருக்கிறது. அப்ப இன்னைக்கு இந்த கிருபை நமக்கு வேணும். இன்னைக்கு நாம் கிருபையினால் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஏன்? நாம் பரிசுத்தமாய் இருக்கும்போது ரட்சிப்பு கிடைக்கல. இன்னைக்கு உலகத்தில் எத்தனையோ பேர் நீதிமான்களா இருக்கிறார்கள், பரிசுத்தவான்களா இருக்கிறார்கள், தாரண தர்மங்களை செய்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒன்று பாவத்தில் கிடந்த, அதாவது ஃபெயிலாகி கிடந்த நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நாம் பாஸ் பண்ணுங்கிற ஒரு நிலைமைக்கு உண்டாயிருக்கிறோம். இதுதான் தேவன் அருளின ஈவு. அது ஒரு கிருபை. நாம் கிருபையினால் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப கிருபையினால் கிடைத்த ஒரு மீட்பு. அப்போ இந்த கிருபை இன்றைக்கு நமக்கு இருக்கு. இந்த கிருபை எப்படிப்பட்டதா, அதை குறித்து தாவீது எழுதுகிறான். தாவீது அதிகமான கர்த்தருடைய கிருபையை பெற்றவர். தாவீது எழுதுகிறான் சங்கீதம் 63:3, ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று சொல்லுகிறான். உலகிலேயே விலையேறப்பட்டது ஜீவன். அதை விலை கொடுக்க முடியாது, திரும்ப யாராலும் பெற்றுக்கொள்ள முடியாது. ஜீவன் இறைவனுடையது, ஆண்டவருடையது, நம்முடைய கர்த்தருடையது. அவர்தான் ஜீவ சுவாசத்தை மானிடருக்குள் ஊதினார். இப்ப இன்றைக்கு நமக்குள்ளா இருக்கிற ஜீவன் தேவன் நமக்கு கொடுத்த ஒரு பெரிய
அற்கொடை. இதை யாராவது விலை கொடுக்க முடியுமா? இன்னைக்கு உலகத்துல எல்லாத்துக்கும் விலை இருக்கு. இன்னைக்கு நம்ம சரீர பிரகாரமாய் எத்தனையோ வியாதி கூறுகள் நீங்குவதற்கு விலை பேசப்படுகிறது. ஆனால் ஜீவனுக்கு விலை கொடுத்து யாராவது வாங்க முடியுமா? யாராவது விற்க முடியுமா? யாருக்கும் உத்தரவாதம் கிடையாது. மருத்துவர்கள் சுகம் கொடுக்கிறார்கள், ஆயுசின் வருஷங்களை பெருகுவதற்கு உதவி செய்கிறார்கள். ஆனால் ஜீவன் என்பது தேவனுடைய பிரையாரிட்டி, பிரிவிலேஜ். அப்ப அந்த ஜீவனுக்கு விலை கிடையாது. அதை காட்டிலும் மேலானது கிருபை என்று ஒரு படி பொழுது சொல்லுகிறான். எனக்கு அருமையானவர்கள், அதனால தான் தாவீது இன்னொரு இடத்துல சொல்லுகிறான். சங்கீதம் 23:6 வசனத்தை வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 23:6 எல்லாம் தெரிந்த வசனங்கள் தான். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நன்மை என்பது இரக்கம், மனிதருடைய இரக்கம். ஆனா என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு கிருபை தொடர வேண்டும் என்று அவன் விண்ணப்பம் செய்கிறான். இப்ப எனக்கு அருமையான தேவச்சனம், ஜீவனை பார்க்கலும் மேலானது கிருபை. நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம், ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து நம்முடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் இந்த கிருபை நம்ம தாங்க வேண்டும். அப்ப இந்த கிருபையை குறித்து இன்னொரு இடத்துல சங்கீதம் 89:28 மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அதையும் வாசிக்க கேட்கலாம். சங்கீதம் 89:28. என் கிருபையை எந்தெந்தைக்கும் அவனுக்கு தாவீதுக்காக காப்பேன், என் உடன்படிக்கை அவனுக்காக உறுதிப்படுத்தப்படும். தாவீதுக்கு கர்த்தர் கிருபையை கொடுத்தார். கரவலாடுகளின் பின்னால் இருந்தானோ, அவன் ஆடு மாடு மேய்க்கிறவனா இருந்தான். சொந்த தகப்பன் கூட அவனை மறந்து போனான். சொந்த சகோதரர்கள் அவர்களை ஏளனப்படுத்தினார்கள். வீட்டுக்கு கடைக்குட்டி, ஆனால் இவனோ காடுகளிலும் மேடுகளிலும் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தான். தகுதியே கிடையாது. இன்னைக்கு ராஜாவாகிறதுக்கான எந்த தகுதியும் கிடையாது. ஆனால் அவனை கர்த்தர் தெரிந்து கொண்டு கிருபையினால் அவனை மீட்டெடுக்கிறார். அப்போ அந்த அவனுக்கு கிருபையினாலே ஒரு மீட்பு கிடைக்கிறது. அது என்றென்றைக்கும் விலகாது இருக்கும் என்று சொல்லுகிறார். அந்த தாவீதுக்காரன கிருபையை கர்த்தர் இன்னைக்கு நமக்கும் தந்திருக்கிறார். அப்ப இன்னைக்கு அந்த கிருபை நாம் மீட்கப்பட்டோம். இன்னைக்கு நாம மீட்கப்படுவதற்கு என்ன தகுதி இருக்கிறது? பாவ சேற்றில் கிடந்தோம். நமக்கு எந்த தகுதி என்று பார்த்தால் 30 மார்க்கோட தேராது. ஆனால் இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் மீட்டெடுத்து அவருடைய பிள்ளைகளாய் மாற்றியிருக்கிறாரே, இதுக்கு பேர்தான் கிருபை. ஆனா யோனா தீர்க்கதரிசி சொல்லுகிறார் 2ஆம் அதிகாரத்துல, அநேகர் கிருபையை போக்கடித்து விட்டார்களாம். இன்றைக்கு அதே போலதான். இன்னைக்கு அநேகர் தங்கள் கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள். கிருபை பெற்றவர்கள் என்று சொல்லுகிறோம், ஆனா கிருபையை போக்கடித்து விடுகிறார்கள். கிருபையை போக்கடித்து விடக்கூடாது. கிருபை கடைசி வரைக்கும் காக்க வேண்டும். இறுதி வரைக்கும் அதை காத்துக் கொள்பவர்கள் தான் ரட்சிக்கப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனுதினமும் இந்த கிருபையை காத்து கொள்ள வேண்டும். நான் வேதத்துல சில தேவ மனிதர்களுடைய வரலாறை நான் உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். அவர்களெல்லாம் கிருபை பெற்றார்கள். அந்த கிருபையை எப்படி காத்து கொண்டார்கள் என்பதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். கிருபை நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு அவசியம் என்பதை குறித்தும் நான் இந்த பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கை மூலமாய் உங்களுக்கு எடுத்துக்காட்ட விரும்புகிறேன். ஆதியில கர்த்தர் தன் கிருபையை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆதாம் ஏவாள் சிருஷ்டிக்கப்பட்டார்கள், பிறகு துரத்தப்பட்டார்கள். அவருடைய சந்ததி உண்டாகிறது. அதிலே சேத்து மூலமாய் ஒரு சந்ததி உண்டாகிறது. அதிலே அநேகர் வாழ்கிறார்கள். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தான், எடுத்துக்கொள்ளப்பட்டான். அப்பொழுது இந்த உலகத்துல பாவம் பெருத்து போயிருக்கிறது. அந்த பாவம் பெருத்து போயிருக்கிற இடத்துல நோவாவுக்கு கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைத்ததாம். இந்த நோவாவுக்கு கர்த்தர் யார் என்று தெரியாது. தெரியாமலேயே பாவம் பெருத்து இருக்கிறது. எல்லாரும் பாவம் செய்கிறார்கள், ஏகமாய் கெட்டு போனார்கள். அதன் மத்தியில இவன் உண்மையும் உத்தமமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாங்க கேட்கலாம், தகுதி இல்லாதவர்களுக்கு கிருபை கிடைக்குதுன்னு சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆனால் ஆண்டவர் யாருக்கு அந்த கிருபை கொடுக்கிறது என்றால், 0 மார்க் எடுக்கக்கூடாது. குறைஞ்சபட்சம் கிரேஸ் மார்க் பெறுவதற்கு சில தகுதிகள் தேவையா இருக்கிறது. இப்ப யாருக்கு கர்த்தருடைய கிருபை வெளிப்படும் என்றால்,
நீ தேவனை அறியாது இருந்தாலும் உண்மையும் உத்தமமாய் இருக்கும்போது கர்த்தருடைய கிருபை உன்னிலே பெருகும், உனக்கு உண்டாகுமா. பாருங்க, இவன் நோவா குடும்பஸ்தன், அவனுக்கு மனைவி 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட குடும்பஸ்தன். நம்மளைப் போல மோசேயின் பிரமாணம் அவனுக்கு தெரியாது, இயேசு கிறிஸ்துவை பற்றி தெரியாது, வேதம் தெரியாது, பரிசுத்த அபிஷேகம் தெரியாது. ஆனாலும் அதன் மத்தியிலையும் அவன் தேவனை நம்புகிறான். அதனால உண்மை உத்தமமா இருந்தான். யோசேப்பை குறித்து பிற்காலத்துல நம்ம வாசிப்போம். யோசேப்புக்கு பாவம் செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டாகிறது. ஆனால் அவன் உடன்படாதபடி என்ன சொல்லுகிறான்? அவர் என்னை காண்கிறார், துணிகரமான பாவத்தை நான் எப்படி செய்வேன் என்று சொல்லி தன் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். அப்ப அந்த பாவம் பெருத்த உலகத்துல இதை வாசிக்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8, 9 இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8, 9. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு. நோவா தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாய். நோவா அப்போ தேவனோடு சஞ்சரித்தான். ஆனா அவனுக்கு தேவன் யார் என்று தெரியாது. ஆனா உண்மையும் உத்தமமாய், நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எப்படி அவனால் வாழ முடிந்தது? இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தால் கழுவப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் என்று புதிய ஏற்பாட்டு காலத்துல கிறிஸ்து நாம் சொல்லிக் கொள்கிறோம். ஆனா ஒரு ரத்தம் சிந்தப்படவில்லை, முன்னோர்களுடைய பார்வை எதுவும் தெரியாது, அறியப்படாத ஒரு தேவன் இருக்கிறார் என்று நம்பி அவன் தன்னை காத்துக் கொள்ளுகிறான். நீதிமானும் உண்மை உத்தமனுமாய் இருந்தான். எனக்கு அருமையான தேவச்சானமே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பிட்டு பார்ப்போம். நாம் எல்லாம் அறிந்திருக்கிறோம். இதனுடைய வல்லமை, மகிமை, மகத்துவம், அவருடைய வருகையில எப்படி இருக்கும், யார் வருகைக்கு பிரவேசிப்பார்கள், எல்லாம் தெரிந்திருக்கிறோம். அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டோம் என்ற விசுவாசத்தை நீதிமான்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறோம். ஆனால் அறியப்படாத அந்த தேவன் காலத்துல இவன் உத்தமமாய் இருந்திருக்கிறான், நீதிமானாய் இருந்திருக்கிறான். எனக்கு அருமையான தேவச்சானமே, உண்மை உள்ளவனுக்கு உத்தமனுக்கு கர்த்தர் துணையா இருக்கிறார். தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருப்பவர்களுக்கு ரட்சிப்பு செய்மா இருக்கு. அப்போ இவன் அறியப்படாமலேயே தேவன் மீது இவன் பயபக்தி உள்ளவனாயிருந்தான், தேவனோடு கூட சஞ்சரித்து கொண்டிருந்தான், ஒரு விசுவாச வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான், ஒரு பரிசுத்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தான். கர்த்தர் பார்த்தார், அவனை கிருபையினால் மீட்டெடுத்தார். இப்போ உலகத்தை அழிக்க போகிறார். தேவனுடைய கோபாக்கினா பூமி மேல வருகிறது, பூமி அழிக்கப்பட போகிறது. ஆனா நோவாக்கு மட்டும் கர்த்தருடைய கண்களுக்கு கிருபை கிடைத்தது. அவருடைய கண்கள்ல மாத்திரமல்ல, அதோடைய பாருங்க, அவருடைய மனைவி பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கு, பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, ஆண் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகல, நியமிக்கப்பட்ட 3 மணவாட்டிகளை அழைத்து வர சொல்லி அவங்க 8 பேருக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இதை வாசிக்கலாம். எபிரேயர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 11:7. விசுவாசத்தினாலே தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு வேலையை உண்டு பண்ணினான். காணாத தேவனுக்கு பயபக்தி உள்ளவனாகி அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து எச்சரிப்பை பெற்று தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணினார். எனக்கு அருமையான தேவச்சனம், இந்த கர்த்தர் உனக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார், நீ மீட்கப்பட்டிருக்கிறாய். ஆனால் உன் குடும்பத்தின் மீட்புக்கு யார் உத்தரவாதம்? நீதான் உன் குடும்பத்தை மீட்கணும். தேவனுடைய கோபாக்கின நாளிலே நோவா காலத்துக்கு நடந்தது போலவும் சோதோம் கொமோரா பட்டணத்துக்கு நேரிட்டதை போலவும் இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் வரும் நாட்கள் நெருங்கி இருக்கிறது. இன்னைக்கு நீ கிருபையினால் மீட்கப்பட்டு விட்டாய். ஆனா உன் குடும்பம், நோவாவுக்கு தான் கர்த்தருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. ஆனால் நோவாவின் நிமித்தமாக கர்த்தருடைய கிருபை அந்த முழு குடும்பத்துக்கும் கிடைத்தது. அப்போ எனக்கு அருமையான தேவச்சனம், இந்த மீட்கப்பட்ட கிருபையினால் மீட்கப்பட்ட உனக்கு கிடைத்த அந்த கிருபை உன் குடும்பத்துக்கும் கிடைக்க வேண்டும். அதுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இன்னைக்கு அனைவரும் என்ன செய்யறாங்க? தாங்கள் பெற்றுக்கொண்ட கிருபை தங்களுக்கு வைத்துக் கொள்ளுகிறார்கள். ஆனா குடும்பத்தை
இழந்து விடுகிறார்கள், போக்கடித்து விடுகிறார்கள். அது நமக்கு ஒரு பெரிய பாடம். தாவீதுக்கு கிருபை கிடைச்சது, ஆனா அவனுடைய சந்ததி அந்த கிருபை இழந்து விட்டார்கள். கர்த்தர் உண்மை உள்ளவர். என்ன சொன்னார்? அந்த தாவீதுடைய சிங்காசனத்தை அவர் அந்த இடத்தை நிரப்பினார். எனக்கு அருமையான தேவச்சனன். அப்ப இன்னைக்கு நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். இந்த கிருபையை போக்கடித்து விடாமல் இருக்க வேண்டும் என்றால், காணாத தேவனிடத்தில் பயபக்தி உள்ளவர்களாகி நீதிமானாய் இருந்து உத்தமமாய் வாழ்ந்து சொந்த குடும்பத்தை மீட்க வேண்டும். அதுதான் பெற்றுக்கொண்ட கிருபைக்கு போக்கடித்து விடாதபடி காத்துக் கொள்ளுகிற ஒரு தன்மையாகும். இல்லை என்றால் நாமும் நம்முடைய குடும்பமும் நிர்மூலமாகிவிடும். நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த நோவாவை போல கிருபையை போக்கடித்து விடக்கூடாது. இன்னொரு தெய்வமான அவர் தாவீது. கிருபை என்றாலே தாவீது வந்து விடுவார். அவர் எப்படி கிருபை பெற்றார் என்பதற்கு பார்க்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 78 70 72 வரைக்கும் வாசிக்கலாம். சங்கீதம் 78 70 72 வரைக்கும் வாசிக்கலாம். தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு ஆட்டு தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார். கதவலாடுகளின் பின்னால் தெரிந்த அவனை தம்முடைய ஜனமாகிய யாக்கோபையும் தம்முடைய சுதந்திரமாகிய இஸ்ரவேலையும் மேய்ப்பதற்காக அழைத்துக் கொண்டு வந்தார். இவன் அவருடைய இருதயத்தின் உண்மையின்படியே மேய்த்து தன் திறமையினால் அவர்களை தன் உண்மையினாலும் திறமையினாலும் அவர்களை நடத்தினார். ஜனங்கள் எங்களுக்கும் ராஜா வேண்டும் என்றார்கள். ஆகவே ஒரு ராஜா அவள் விருப்பத்தின்படி சவுல் கொடுக்கப்பட்டார். அது ஒரு கிருபைதான், சவுலுக்கு அது ஸ்லாக்கியம். ஆனா அவன் என்ன செய்தான்? கிருபையை போக்கடித்து விட்டான். எப்படி? கர்த்தருடைய சொல்லை கேளாமல் அதிக பிரசங்கித்தனம் பண்ணிவிட்டான். அதனால அவன் கிருபையை இழந்து விட்டான். அதை ஏற்கனவே ஒரு இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த சவுலை போல அந்த கிருபை நான் உன்னை விட்டு தள்ளாமலும் என்று சொல்லுகிறார். தாவீதை பார்த்து சொல்லும்போது, இந்த சவுலுக்கு இருந்த கிருபை நான் தள்ளிட்டேன், அதுபோல உன்னிடத்திலும் தள்ளாமல் இருக்க நீ ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். இப்போ இவன் ஆடு மாடு மேய்க்கிறான். ஒரு ராஜாவாக இருக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும்? வெல் பில்ட் பாடி இருக்க வேண்டும், எக்ஸசைஸ் பாடி, யுத்தத்தில் தேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும், வழக்குகளை விசாரிக்க துல்லிய ஞானம் இருக்க வேண்டும், ஒரு கெப்பாசிட்டி, ஒரு ஆளுமைக்குரிய கெப்பாசிட்டி இருக்க வேண்டும். ஆனா இவன் அவனுடைய வீட்டுல 8வது பிள்ளை. மற்ற பிள்ளைகள் எல்லாம் இராணுவத்துல பணி செய்யறாங்க. ஈசாயின் குமாரில் ஒருவன் தெரிந்து கொண்டேன் என்று மொட்டையாக ஆண்டவர் சவுலை அனுப்பிவிட்டார். போய் மூத்த மகனை பார்க்கறான், ரொம்ப சூப்பரா இருக்கிறான், இராணுவத்துல இருக்கிறான். இவனாக்கும் என்றான். இல்லை. அடுத்தவன் அழகா இருக்கிறான், படிச்சவன், இராணுவத்துல இருக்கிறான், கவர்மெண்ட் ஜாப். இவனும் இல்லை. 7 குமாரர் விளக்கப்பட்டார். 7 பேரும் மில்க்ல இருக்கிறவன். அந்த 8வது பிள்ளை தகப்பனே மறந்து போறான். அவன் தகப்பனுடைய ஆட்டு மாடு தான் மேய்க்கிறான். 8வது பிள்ளை கடைசி பிள்ளை எப்பவும் செல்ல பிள்ளை. யோசேப்புக்கு மன்னிக்கலாம், யாக்கோபுக்கு பென்யமின் பிறக்கிறதுக்கு முன்னால் வரைக்கும் யோசேப்பு கடைசி பிள்ளை. அவன் செல்ல பிள்ளையா இருந்தானா. அவனுக்கு என்ன செய்கிறான்? அவனுக்கு பலவர்ண மடிகளெல்லாம் உடுத்தான். தாவீது கூட ஒரு இடத்துல புலம்புவான், நான் என் கர்த்தரிடத்தில் செல்ல பிள்ளையா இருக்கிறேன். ஏன்னா தகப்பனிடத்துல அந்த அன்பு கிடைக்கல. ஆண்டவரிடத்துல அந்த அன்பை பெற்றுக்கொண்டு ஆண்டவரிடத்துல நான் செல்ல பிள்ளையா இருக்கிறேன், மடியில் இருக்கிறேன் என்று சொன்னான். அதான் அதுக்குடைய காரணம். அப்போ இன்னொரு பிள்ளை இருக்கிறானா? ஆமா, அவனை கூட்டுவான். அவன் ஆடு மாடு மேய்த்து விட்டு அந்த இடத்துல இருந்து அப்படியே வருகிறான். ஆடு மாடு மேய்ச்சிட்டு வர்றான். எப்படி இருப்பான்? பரட்டத்தலையா இருப்பான், அழுக்குடையா இருப்பான். அந்த ஆடு மாடுகளை மூத்திரம் நாத்தம் எல்லாம் இருக்கும். நான் கர்த்தர் அவனை சிவந்தமேனே அளவுள்ளவனா கண்டாரான். இவன் தான். உடனே சவுல் அந்த சாமுவேல் தயங்குகிறான். நீயோ மனுஷனுடைய முகத்தை பார்க்கிறாய், நானோ இருதயத்தை பார்க்கிறேன். அப்படி என்ன தாவீதுடைய இருதயத்தை அவர் பார்த்தார்? என்ன குவாலிபிகேஷன் இவனுக்கு கிருபை கொடுக்கறதுக்கு, ராஜாவாக மாத்துறதுக்கு? அப்படி என்ன குவாலிபிகேஷனை பார்த்தாரு? இவன் தகப்பனுடைய ஆடுகளை மேய்க்கிறான். அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரன் இவன். ஆனா அதுல உண்மையா இருந்தான். தகப்பனுடைய ஆடை திருட்டுத்தனமா விற்கல. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யும்? நம்மகிட்டயே திருட்டுத்தனமா ஏதாவது பண்ணிடும். கேட்டு வாங்குறது ஒண்ணு, கேட்காமலே எடுத்துக்கொள்கிறதும் உண்டு, கள்ளக்கணக்கு சொல்லி எடுத்துக்கொள்கிறதும் உண்டு. ஆனா இவன் சொந்த ஆடு மாடு, தகப்பனுடைய சொந்த ஆடு மாடுகள்,
அதுல உண்மையா இருந்தான். நம்ம ஆடுகளை மேய்க்கிறதுக்கு ஒரு திறமை வேணும் போல இருக்கு. ஒரு 1000 ஆடை மேய்க்கிறது சாதாரண காரியம் இல்ல. எல்லா ஆடுகளும் ஒண்ணு போல இருக்கும். ஒரே இடத்துல பல மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்து கொண்டு இருப்பார்கள். அப்ப இவன் தன்னுடைய ஆடுகளை மிக நேர்த்தியா அறிந்திருந்தான். அது ஒரு திறமை. வாத்தியார் சொல்லுவாரு, படிக்காத பையனை பார்த்து கொஞ்சம் மார்க்கே எடுக்காதவனை பார்த்து சொல்லுவார், நீ ஆடு மாடு மேய்க்கிற கூட லாய்க்கு இல்லை. ஆடு மாடு மேய்க்கிறதுக்கு ஒரு 35 மார்க் எடுக்கணும் போல இருக்கு. ஏன்னா இவனும் கிரேஸ், கர்த்தருடைய கிருபையினால் தான் ராஜாவாகிறான். இவனுக்கு படிப்பு இல்ல, வெல் பில்ட் பாடி இல்ல, யுத்த களத்துல பயிற்சி இல்ல, ஒரு காட்டான். சொல்ல வேண்டும் என்றால் தமிழில் சொல்ல வேண்டும், ஒரு காட்டான். அவனை எடுத்து ராஜாவாக மாற்றுகிறார் கிருபையினால். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அதை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 16. கிருபையினாலே சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படும். நியாயம் விசாரித்து துரிதமாய் நீதி செய்கிறவர் ஒருவர், அதன் மேல் தாவீதின் கூடாரத்திலே நியாயாதிபதியா வீட்டிருப்பார். இது இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டாலும் கிருபையினால் சிங்காசனம் ஸ்தாபிக்கப்படுகிறது. எனக்கு அருமையா தேவச்சனம். இன்னைக்கு நீ உலகத்துல ஆடு மாடு மேய்க்கிறது போல இழிவாக காணப்படலாம். ஆனா உனக்கு ஒரு சிங்காசனம் இருக்கிறது. இந்த சிங்காசனத்தை கொண்டு போய் அமர்த்துவது கர்த்தருடைய கிருபை. சமீபத்துல நான் ஒரு ஆர்டிகல் படித்தேன். அதுல உலகத்தில் உள்ள பெரும் செல்வந்தர்கள், தொழிலதிபர்கள், அவர்களை குறித்தான ஒரு செய்தி போட்டிருந்தது. அதிலே பார்த்தால் அநேகர் படிக்காதவர்களா இருக்கிறார்கள். மைக்ரோசாஃப்ட் ஓனர், அவர் ஒன்றும் பெருசா படிக்கல. எலான் மாஸ்க் ஒரு பெரிய அளவுல படிப்பு இல்லை. ஆனா உலகத்துல பெரிய பெரிய படிப்பாளிகளும் அவங்ககிட்ட தான் வேலை செய்றாங்க. தமிழ்நாட்டுல ஒரு பையனை குறித்து அதே இதை தொடர்ச்சியாக ஒரு கட்டுரை எழுதப்பட்டிருந்தது. அவன் 10th பாஸ் பண்ணல. ஆனா இன்றைக்கு அவன் ஒரு பெரிய கம்பெனியை ஸ்தாபித்து அதுல 160 பேருக்கு மேல எல்லாம் ஹைலி குவாலிஃபைட் பீப்புள் அவன்கிட்ட வேலை பார்க்கறாங்க. யோசிச்சு பாருங்க, எத்தனையோ கோடி டேர்ன் ஓவர் ஆகிற ஒரு கம்பெனி நடத்தி கொண்டு இருக்கிறான். அப்ப இதெல்லாம் யார் செய்தது? ஒருவேளை அவர்கள் தெய்வ பக்தி இருக்கிறதோ என்ன தெரியாது, எந்த தெய்வத்துமே நம்பிக்கை வைத்தார்களோ தெரியாது. அப்போ தங்களுடைய வேலையில் உண்மையும் திறமையுமாய் இருப்பார்களானால் கர்த்தர் கிருபையினால் அவளை உயர்த்துகிறார். நீங்க நம்ம எதுலயோ கொஞ்சத்துல உண்மையா இருந்திருக்கிறோம், ஏதோ கொஞ்சம் திறமையா இருந்திருக்கிறோம். கர்த்தர் நமக்கு சிங்காசனத்தை கொடுத்தார். இன்னைக்கு உனக்கு கிடைத்திருக்கிற சிங்காசனம், வாழ்க்கையில் உயர்ந்த ஸ்தானங்கள், அது தானா வந்ததல்ல. நீ கர்த்தருக்கு உண்மையும் திறமையுமா, உன் வேலையில திறமையா இருந்திருக்கிற, கர்த்தருக்கு உண்மையா இருந்திருக்கிற, கர்த்தர் உன்னை கண்டு இன்னைக்கு சிங்காசனத்தை, ஆளுகையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். சரி, அப்படி கேட்கும்போது நம்ம ஒரு குதர்க்கமா கேட்போம், இன்னைக்கு உலகத்துல எல்லாம் பொய் சொல்றவனும், பித்தலாட்டக்காரனும், ஏமாத்துறவனும், கொள்ளையடிக்கிறவன் தானே சிங்காசனத்துல இருக்கிறான் என்று ஒரு கேள்வி எழும்பும். ஆனால் ராஜாக்களை தள்ளுகிறவர் நம்முடைய தேவன். நன்றா தெரிந்து கொள்ளும். ஒருவேளை துன்மார்க்கன் சிங்காசனத்தில் ஏறலாம், தன்னுடைய யுக்தியினாலும், பணத்தினாலும், பொல்லாப்பினாலும் இன்னைக்கு சிங்காசனத்தை பிடிக்கலாம். அன்னைக்கெல்லாம் ராஜாக்கள் ஒரு ராஜாவை அழித்து வருவார்கள். நம்முடைய ராஜாக்கள் புஸ்தகத்திலே பாருங்க, தாவீது, இன்னும் யோசபாத், யோசியா, அப்படி ஒரு சில ராஜாக்கள் தான் கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. அவங்க சிங்காசனம் தான் நிலைச்சிருந்தது. ஆனா மற்றவங்க அப்படி இல்லை. அதே போல இன்னைக்கு துன்மார்க்கர் சிங்காசனத்தில் இருப்பதை வைத்து இவர்களுக்கு கர்த்தரை கிருபை கிடைத்ததோ நினைக்காதீர்கள். கர்த்தருடைய ஆக்கினை தான் அவர்களுக்கு வரும். அந்த சிங்காசனத்தில் கர்த்தர் நியாயம் செய்வார். தனக்கு சித்தமானவர்களை கொண்டு போய் வைப்பார். அன்றைக்கு வாழ்க்கையில உனக்கு கிடைத்திருக்கிற உயர்வுக்கு காரணம் கர்த்தருடைய கிருபை என்று சொல். உன்னுடைய படிப்போ, உன்னுடைய அனுபவங்களோ இல்லை, அதுல நீ அது இருந்ததுதான். ஆனா இன்றைக்கு வாழ்க்கையில் உனக்கு ஒரு உயர்வு கிடைத்திருக்கிறது என்றால், ஒரு சிங்காசனம் கிடைத்திருக்கிறது என்றால், அது கர்த்தருடைய சுத்த கிருபையாய் இருக்கிறது. இந்த கிருபையை போக்கடிச்சிடாதீங்க. அப்ப நம்ம என்ன செய்யணும்? தாவீது என்ன செய்யணும் தெரியுமா? காலைதோறும் அவருடைய கிருபைக்காக காத்திருந்தாராம். அதிகாலை வேளையில அவருடைய கிருபைக்காக காத்திருந்தான். கர்த்தருடைய கிருபைக்காக என்ன செய்தான்?
அந்தி சந்தி மத்தியான வேளையில தியானித்தான், எப்பொழுதும் கர்த்தரை துதித்தான் என்று பார்க்கிறோம். அந்த கிருபையை போக்கெடுத்து விடாதபடி அவன் காத்து கொண்டான். அதே போல அந்த சிங்காசனத்துல தாவீதுக்கு பிறகு வந்தவர்கள் தகுதி இல்லை என்றாலும் இயேசு கிறிஸ்து அந்த சிங்காசனத்துக்கு வந்தார். ஓ நன்றி. இயேசு கிறிஸ்து விசாரிக்கப்படும் போது யூதருடைய ராஜாவா என்று சொன்னபோது, ஆம் நான் யூதருடைய ராஜா, தன்னை தாவீதின் குமாரன் என்று அழைத்தார். அவன் இந்த சிங்காசனத்திலே அந்த கிருபை வந்து இன்னைக்கு அங்கே இருந்து நமக்கு நீதி நியாயம் கிடைக்கும். அது மாத்திரமல்ல, நாம் எல்லா உலகத்தின் வாழ்க்கை முடித்து நியாயத்திற்கு நாளிலே வெண்வஸ்திரம் தரித்து ஜெயம் கொண்டவர்களாய் ஜீவவிருட்சத்தின் கனியை புசித்து குமாரன் இருக்கிற சிங்காசனத்திலே நாமும் அமருவோம். ஒருவேளை நமக்கு இந்த உலகத்துல ஆளுகை இந்த சிங்காசனம் நினைக்கலாம், பரலோகத்தில நாம் ஆளுகை செய்வோம். அங்கே அந்த சிங்காசனம், இதுதான் கிருபையினாலே அந்த சிங்காசனம் நமக்கு ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறது. அதை மறந்து போகாதீர்கள். சரி, கிருபையினாலே சிங்காசனம். இன்னொரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். முதல்ல கிருபையினால வேலை, அடுத்த கிருபையினால சிங்காசனம். இப்போ புதிய ஏற்பாட்டு காலத்துல கிருபையை பெற்ற ஒரு சோதனை குறித்து வாசிக்க போகிறோம். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள். 2 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அது என்னை விட்டு நீங்கும்படிக்கு நான் 3 தரம் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொண்டேன். அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். ஆகியால் கிறிஸ்துவின் வல்லமை என் மேல் தங்கும்படி என் பலவீனங்களை குறித்து நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மையை பாராட்டுவேன். பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அது சரீரத்தில் உண்டான ஒரு பலவீனம் என்று வேத ஆராய்ச்சியாளர்கள் சொல்லுகிறார்கள். அந்த பலவீனத்தோடு தான் அவர் ஊழியங்களை செய்கிறார். அதற்காக அந்த பலவீனம் நீங்கும்படி 3 தரம் தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறார். இப்ப பவுல் நடந்து போகும்போது நிழல் பட்டால் வியாதியஸ்தர்கள் சுகமாகிறார்கள். ஒருமால்களை ஜெபித்து விட்டு வாங்கி செல்கிறார்கள், வியாதியஸ்தர் மேல் போட்டால் சுகம் நடக்கிறது. அவ்வளவு அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கிறது. ஐத்திகின்ற வாலிபனை உயிரோடு எழுப்புகிறார். அவ்வளவு விசேஷ வல்லமை அவருக்குள் இருக்கிறது. ஆனால் அவருடைய சரீரத்தில் ஒரு பலவீனம். அது நீங்குவதற்காக 3 முறை தேவனிடத்துல வேண்டிக் கொண்டார். யூத மார்க்கத்தின்படி 3 தரம் என்பது ஒன்ஸ் இன் 6 months, 6 மாதங்கள் ஒரு தரம். அப்போ ஒரு பிரச்சனை அது நீங்குவதற்காக 6 மாசம் 18 மாசம் 6 மாசமாக இடைவிட்டு மொத்தம் 18 மாசம் ஜெபம் பண்ணி இருக்கிறோம். ஆனா கர்த்தர் அந்த ஜெபத்துக்கு பதில் தரல. இப்ப கடைசி என்ன சொல்றாரு பவுல், அதெல்லாம் போதுப்பா, எனக்கு தெரியும் ஒரு பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விடும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில எது பலவீனம் என்று நினைக்கிறோமோ அதுதான் கர்த்தர் நமக்கு கிருபை வரமா தர்ற. இப்ப பவுலுடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் இருந்தது. ஆனா பலவீனப்பட்ட மக்கள் பவுலின் மூலமாய் பலப்படுத்தப்பட்டார்கள். அதனால இவன் என்ன சொல்லுகிறான், என் பலவீனத்தை குறித்து நான் மேன்மை பாராட்டுவேன். இன்னைக்கு உலகத்தில் நம்ம எதை குறித்து மேன்மை பாராட்டுறோம்? நமக்கு செல்வம், சுகம், சந்தோஷம், ஐஸ்வர்யம், ஆஸ்தி, படிப்பு, இதில் தான் மேன்மை பாராட்டுகிறோம். பவுல் அதையெல்லாம் குப்பையின தள்ளி விட்டான். தன்னுடைய பலவீனத்தையே அவன் மேன்மை பாராட்டு. இதுதான் கிருபை. இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில எது பலவீனம் என்று நினைக்கிறாய்? ஐஸ்வர்யம் ஒரு பலவீனமா இருக்கலாம், சமாதானம் உன் வீட்டுல ஒரு குலைச்சலாக இருக்கலாம், அறிவு குறைவுபட்டதா இருக்கலாம், இப்படி நீ குறைபட்டவர்களா இருக்கலாம். அதெல்லாம் உலகத்துல உனக்கு பலவீனம். ஆனால் அந்த பலவீனம் தான் உனக்கு மகா மேன்மையாய் காணப்படுகிறது. டிஜே ஐயா அவர் சரீரத்துல கிட்னி பாதிக்கப்பட்டு பல முறை அவர்கள் மரணத்துக்குள்ளாய் போயிருக்கிறார். ஆனா அந்த பலவீனங்கள் தான் அவருக்கு மேன்மை. அவைதான் பலவீனப்பட்டவர்களை அவர் கண்ணீரோடு ஜெபித்தார்கள். அற்புதம் உண்டாயிற்று. அதுவே அவர்களுக்கு கிருபையாய் மாறிற்று. அருள்ராஜ் என்ற ஊழியக்காரர் இருந்தார். கிட்டத்தட்ட 16 வருடங்களுக்கு மேலாக 2 கிட்னி இல்லாமல் இருந்தார். அவருடைய சகோதரன் கொடுத்த கிட்னியினால் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார். இன்னைக்கு அவருடைய சகோதரர் ஒரு கிட்னியோடு இன்றைக்கு இருக்கிறார். இவர் மகிமையான ஊழியங்களை செய்து கடந்து போய்விட்டார். அவருடைய ஊழியங்களில் எத்தனையோ வியாதியஸ்தர்கள் பார்த்தால் அழுது ஜெபம் பண்ணுவார். அவர்களுக்கு அற்புதங்கள் நடந்தது. ஆனா அவருடைய வாழ்க்கையில ஒரு பலவீனம் இருந்தது. அப்போ இன்னைக்கு பவுலை போல சொல்லணும், பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அதுதான் கிருபை. நீங்க நினைக்கிறீங்க உங்க
பலவீனத்தை குறித்து நினைத்து கொண்டிருக்கிறீங்க. ஆனா தேவனுடைய பலன் உங்களுக்குள் இருக்கிறது. இன்னைக்கு வயதுக்கும் காலங்களுக்கு ஏற்றாற்போல் நம்முடைய சரீரத்துல பலவீனம் தோன்றும். இன்னைக்கு ஒரு 60 வயதில் இருக்கும்போது 30 வயது பலன் இருக்காது. ஆனால் உன்னை எப்படி பலப்படுத்துகிறார்? அந்த 30 வயதில் என்ன பலன் இருந்தோ அந்த பலனை கர்த்தர் தருகிறார். அப்ப ஆண்டொன்று போக போக நீ பலவீனம் குன்றியவனாய் மாறலாம். தேவனுடைய பலன் உன்னை நிரப்பும். அப்போ நீ பரிபூர்ணமான ஆயுசு, நீ முழு பலவீனம் அடைஞ்சு படுக்கையில விழுந்தாச்சு. ஆனா அப்போ கர்த்தருடைய பலன் உன்னை 100க்கு 100 நிரப்பி உன்னை அப்படியே பறக்க வைத்து விடுது. நீ தூக்கி சுமந்து கொண்டு செலுத்துகிறது. இதுதான் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ உன் பலவீனத்தை குறித்து நீ சோர்ந்து போகாத, புலம்ப வேண்டாம். அதுவே உனக்கு மேன்மையாக மாறும். அப்போ உலகம் மேன்மையை குப்பைந்து தள்ளிவிட்டு தன் சரீரத்தின் பலவீனத்தை மேன்மையாக நினைத்தான். அந்த பலவீனத்தோடு வாழ்ந்தான். பவுல் கிட்டத்தட்ட 72 ஆண்டுகள் வாழ்ந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவர் ஒன்றும் வியாதியினாலும் பலவீனத்தினாலும் மரித்து போகவில்லை. இரத்த சாட்சியாய் மரித்தார் என்று சாட்சிகள் எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தேவச்சானம். அப்ப இன்னைக்கு உனக்கு இருக்க பலவீனம், சில நேரத்தில் பலவீனங்களை நீக்குவார். சிக்னஸ் நீக்கும். பலவீனம் என்றால் வீக்னஸ் அண்ட் சிக்னஸ் ரெண்டும் பொருந்தும். அப்போ சுகவீனம், பலவீனம் எதுவாய் இருந்தாலும் கர்த்தர் அதை நீக்க வல்லவராயிருக்கிறார். சுகவீனத்தில் நீக்கி சுகம் கொடுக்கிறார். பலவீனத்தின் மத்தியில உன் பலனை, அவர் தன் பலனை தருகிறார். இன்னைக்கு நான் ஓடுகிறேன் என்றால் என்னுடைய மாம்சத்தின் பலத்தால் அல்ல, போஜனத்தின் பலத்தால் அல்ல, அவர் தரும் பலத்தால், ஆவியின் பலத்தால் ஓட கர்த்தர் கிருபை தந்திருக்கிறார். அதே போல சுயமெனில் சாக மாம்சம் சாக வேண்டும், சுயம் சாக வேண்டும், அவருடைய பலன் நமக்குள் பெருக வேண்டும். அப்போ அந்த பலனுக்கு பேரு கிருபை. அப்ப இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கிருபை தந்திருக்கிறார். இந்த உலக வாழ்க்கையில நதிகள் கடந்து வரும், ஆறுகள் புரண்டு வரும், அக்கினி வரும், இதுதான் வாழ்க்கை. ஆனால் கர்த்தருடைய பலன் என்ற கிருபை உனக்குள் வரும் பொழுது, இந்த பலப்படுத்துகிற கிறிஸ்துவால எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு என்று நீ விசுவாசிக்கும் பொழுது அந்த தேவ பலனை பெற்று இவைகளெல்லாம் தாண்டுவாய். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 1, 2 இந்த வசனங்களை வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 43, 1, 2. இப்பொழுதும் யாக்கோபே, உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே, உன்னை உருவாக்கினோருமாய் கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும் போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்ற. அப்போ உலகத்துல தண்ணீர், ஆறு, அக்கினி இந்த மூன்றும் பிரயோஜனமாகவும் உண்டு, அதே நேரத்தில் அழிவையும் கொடுக்கும். இன்னைக்கு தண்ணீரில் மூழ்கி சத்தவர்கள் உண்டு, கடலில் ஆழம் தெரியாமல் தண்ணீரில் மாண்டு போனவர்கள் உண்டு. அப்ப தண்ணீர் தாகத்தையும் தீர்க்கும், ஜீவனையும் எடுக்கும், அப்படியும் இருக்கு. ஆறு, அது குறைவாக தண்ணீர் ஓடினால் சுவையுள்ள தண்ணீராக இருக்கும், குளிப்பதற்கு ஏதுவாக இருக்கும், கடப்பதற்கு வசதியா இருக்கும். ஆனால் திடீரென்று காட்டாற்று வெள்ளமாய் மாறிவிட்டால் நம்மை இழுத்து கொண்டு போய்விடும். நெருப்பு சமைக்க பயன்படும், வெளிச்சம் கொடுக்க பயன்படும். நெருப்பு இல்லாமல் நாம் எதையும் வாழ்க்கையில் நமக்கு எதுவும் சாதிக்க முடியாது. நெருப்பு அவசியம். ஆனால் அது அக்னியாய் மாறும்போது பட்சித்து விடும். ஒரு சின்ன நெருப்பு காட்டை அழித்து விடும், ஒரு சின்ன நெருப்பு வீட்டை எரித்து விடும். அப்போ நெருப்பு த பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் த வர்ஸ்ட் எனிமி. அது அழிக்கும் ஆற்றல் உண்டு. அதே போல இவைகளெல்லாம் வாழ்க்கை உண்டு. இதெல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை. தண்ணீர், ஆறு, அக்கினி அது அழிவையும் கொடுக்கும், பலனையும் தரும். ஆனா கர்த்தருடைய கிருபையோ உன்னோடு கூட இருக்கும்போது நீ தண்ணீர்களை கடப்பாய், ஆறுகளை கடப்பாய், அக்கினியை கடப்பாய். இதுதான் கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில செத்து போக வேண்டும் என்ற சூழ்நிலை எத்தனையோ வந்தது. வியாதியினால் மரித்து போக வேண்டிய சூழ்நிலை வந்தது, கவலைகளினால் இந்த சூழ்நிலைகள் வந்தது. அநேக நேரங்களில் வாழ்க்கை கசந்து போய் நமக்கு ஒரு மரணம் வந்தால் நல்லது என்று நினைக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனால் இன்றைக்கு ஜீவனோட காரணம் என்ன? அதான் கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு நாம ஒன்றும் பெரிய செல்வந்தர்கள் அல்ல. எல்லா செல்வம் வந்து விட்டால் சமாதானம், நினைத்ததெல்லாம் நடக்கும், எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம் நினைக்கிறோம்.
இல்லை. ஆனா நம்ம இடத்துல எதுவுமே இல்லை. ஆனா நமக்குள்ள இன்னைக்கு ஒரு சந்தோஷம், சமாதானம் இருக்கு. அதுதான் கர்த்தருடைய கிருபை. இன்னைக்கு உலகத்துல எல்லாரும் வாழ்றாங்க, ஒரு நாள் மரிச்சு போறாங்க. ஆனா நமக்கு ஒரு நிச்சயம் இருக்குதே, நான் மரித்தாலும் உயிரோடு எழும்புவேன், பிழைத்திருப்பேன். இந்த உலகம் இல்லைன்னா எனக்கு இன்னொரு உலகம் இருக்கு. எத்தனையோ பேர் வெளி தேசங்களுக்கு போவதை பெருமையாய் பேசுவார்கள். ஆனால் நாம் எந்த தேசத்துக்கு போகவில்லை என்றாலும் நமக்குன்னு ஒரு சொந்த தேசம் இருக்கிறதே என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறதே. இந்த நம்பிக்கையை கொடுத்ததுதான் கர்த்தருடைய கிருபை. ஆனால் தான் கர்த்தருடைய பிள்ளைகள் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று அறிந்திருக்கிறோம். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டு நீங்களும் நானும் ஜீவனை பார்க்கிலும் கிருபை நல்லது என்று சொல்ல முடியுமா? இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பாவம் பெருத்த உலகத்தில ஒரு நீதிமான உத்தமனுமாய் நோவா காணப்பட்டான். கர்த்தர் அவனை அவன் குடும்பத்தையும் ரட்சித்தார். ஒரு தாவீது சொந்த குடும்பத்தால் மறக்கப்பட்டான். ஆனா கர்த்தர் அவனை நினைத்தார். கரவலாடினும் பின்னால் தெரிந்தார். அவனுக்குள்ள உண்மையும் திறமையும் இருந்தது. அதனால கர்த்தர் ராஜாவாக மாற்றினார். இன்னைக்கு நீ நீதிமானாயிரு, உத்தமனாயிரு. அதே போல தாவீதை போல நீ எந்த காரியத்திலும் நீ உண்மையா இரு. கொடுக்கிற வேலையை கர்த்தர் கொடுத்தா திறமையா செய். முழு திறமை என்றால் முழு மனதோட செய்யணும். இன்னைக்கு அறகுறையா செய்த எவ்வளவு எக்ஸ்பர்ட்டா இருந்தாலும் வேலை ஓடாது. அப்ப திறமைங்கிறது எதுல இருக்கு? இன்வால்மெண்ட். எந்த வேலையா இருந்தாலும் கர்த்தர் கொடுத்த எனக்கு வேலை, அந்த வேலையை நான் உண்மையா திறமையா செய்வேன்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் அதுக்கேற்ற பலனை தருவனை சிங்காசனத்தில் உயர்த்துவார். அதே போல உன் பலவீனங்களை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்காது. பலப்படுத்துகிற கிறிஸ்துவனோடு கூட இருக்கிறார். வாழ்க்கை என்றால் தண்ணீர் வரும், அதே நேரத்துல ஆறுகள் வரும், அக்னியோட கடந்து போக வேண்டியதான இருக்கும். ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறாரே. யோசேப்பு சிறையில் இருந்த போதும் கர்த்தர் யோசேப்போடு கூட இருந்தாரே. அதுதான் கிருபை. இந்த உலகத்துல நமக்கு நிறைய குறைவுகள் மத்தியில இருக்கிறோம், பலவீனத்தின் மத்தியில இருக்கிறோம், நெருக்கத்தின் மத்தியில இருக்கிறோம், சமாதான குலைச்சல் மத்தியில இருக்கிறோம். ஆனா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒளிந்து போகும். அந்த நிறைவானது எது? அந்த கிருபை. கர்த்தர் அந்த கிருபையை நமக்கு தருகிறார். தாவீதை போல அதிகாலை காத்திருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து துதித்து அந்த கிருபையை காத்து கொள்ளுங்கள். பவுலை போல எப்பொழுதும் பலவீனத்தை குறித்து நீ மேன்மையே பாராட்டு. அது ஐயோ எனக்கு இப்படி ஆயிட்டே அப்படி ஆயிட்டேன் புலம்பாத. பலவீனனை குறித்து நீ மேன்மை பாராட்டு. விசுவாசமா அறிக்கை செய். பலப்படுத்துகிற கிறிஸ்துவனாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நோவாவை போல உன் முழு குடும்பத்தை மீட்பதற்கு நீ தேவனுக்கு ஒரு பேழையை நீ உண்டு பண்ணு. பேழை கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி ஒரு பேழையை உண்டு பண்ணு. குடும்பத்தை ரட்சித்துக் கொள்ள நீ கர்த்தரிடத்துல கிருபையை கேள். அப்ப இந்த கிருபையை கர்த்தர் இன்னைக்கு தருகிறார். கண்களை மூடுவோம், தேவன் நோக்கி பார்ப்போம். நன்றி அப்பா. அதிகாலை வேளையில் எல்லாம் துதித்திருப்பீர்கள், கிருபை பெற்றுக் கொண்டீர்கள். ஆனால் அநேகருடைய ஸ்தோத்திரம் எல்லாம் அந்த கிருபை பெருகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த கிருபை பெருகும்படியாய் தேவன் நோக்கி பார்ப்போமா? ஹல்லேலூயா. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை வாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத
நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது உங்க கிருபை எனக்கு போதுன்னு சொல்லுவோமா? நம்ம எது எதெல்லாமா வேணும்னு கேட்கிறோம். ஆனா நல்ல பங்கு, எடுபடாத நல்ல பங்கு உங்க கிருபைதான்ப்பா. உங்க கிருபை எனக்கு போதும். என் பலவீனத்தில் உங்களுடைய பலன் விளங்கட்டும். அப்பா, என் குடும்பத்தை ரட்சிக்க இந்த கிருபை எனக்கு உதவி செய்யட்டும். இந்த கிருபையினால எனக்கு ஒரு உயர்வு உண்டாயிருக்கட்டும். அந்த சிங்காசனம் எனக்கு உண்டாயிருக்கட்டும். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. எங்களை கிருபை பெற்றவர்களாய் மாற்றினீரே. கிருபை பெற்றவர்கள் தான் பாக்கியவான். இந்த பாக்கியத்தை எங்களுக்கு தந்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இந்த கிருபையை போக்கெடுத்து விடாதபடி காத்துக்கொள்ள உதவி செய்யுங்க. இதை தாழ்த்துகிறோம், உடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம்.